ஹலோ. ஆ அம்மா அம்மா ராஜசேகரான்னு கேட்டீங்க இல்லையா? நான் வந்து சாமிம்மா. ஃபோன் மூலியமா அருள் வாக்கு சொல்லிட்டு இருக்கிறேன். நீங்க நீங்க யாரை கேட்டீங்க? இல்ல அந்த அருள் வாக்குது இது ஃபீஸ் உண்டா? என்னம்மா? ஃபீஸ் கட்டணுமா? ஃபோன்ல சொல்லுவீங்களா? ஃபீஸ் உங்க இஷ்டம்மா. நீங்க ஃபீஸ் கட்டுறதா இருந்தா கேட்டுடலாம், இல்ல கட்ட முடியாதுனாலும் பரவாயில்ல. நான் ஒரு இது கேட்கறதுதான் இது பண்ணேன். சரி, ஒரு நிமிஷம் இருங்க. அதாவது பக்கத்துல தான் வாய்ஸ் கேக்குது. அந்த வாய்ஸ் டிஸ்டர்பன்ஸ் இருக்கக்கூடாது. பாய். சரி கேட்கல. எந்த ஊர் எந்த ஊர் நீங்க? எங்களுக்கு கன்னியாகுமரி. உங்களுக்கு? கன்னியாகுமரி. எனக்கு ஈரோடுமா. ஈரோடா? ஆமா. சரி, வாய்ஸ் ஒரு நிமிஷம் வாய்ஸ் டிஸ்டர்பன்ஸ் இல்லாம பாருங்க. நீங்க அம்மா இப்போ உங்க வீட்டுல ஏதாவது எலுமிச்சை பழம் வச்சிருக்கீங்களா சாமி ரூம்ல? சாமி ரூம் இல்ல, நாங்க கிறிஸ்டின். ஓகே. வெயிட். கிறிஸ்டின்ஸா இருந்தாலும் பரவாயில்ல, இருங்க. எலுமிச்சை பழம் வேண்டியது இல்ல. உங்க தெய்வம் தன்னால பேசும். கொஞ்சம் நீங்க எதுவும் கேட்க வேண்டாம். கொஞ்சம் லைன்ல இருங்க. அவங்க என்ன சொல்றாங்கங்கறத நான் உங்ககிட்ட சொல்றேன். சரியா? சரி சரி. அம்மா இப்போ உங்களுக்கு பாத்தீங்கன்னா கொஞ்சம் 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 கஷ்டத்திலேயே இருக்கிறீங்க. உண்டா இல்லையா? என்ன கஷ்டம்? கஷ்டம் இருக்கு. என்ன கஷ்டம்? கொஞ்சம் கஷ்டம். அதான் சொல்றேன். அதுக்கு விளக்கத்தை என்ன கஷ்டம் எதுக்கு கஷ்டம்னு கேட்டுட்டேன். அப்படி பாருங்க. உங்க சுச்சுவேஷன் என்னங்கிறது நான் சொல்றேன். சரிங்களா? கொஞ்சம் கஷ்டத்துல இருக்கிறீங்க. சில எக்கனாமிக்கல் டைட். கொஞ்சம் வீட்டுக்கு கொஞ்சம் வருமானம் கம்மியா வருது. உண்டா இல்லையா? உண்டு. வேற ஒரு விஷயம் நீங்க கேட்டுக்கிறது வந்து ஒரு நல்ல காரியத்துக்காக கேக்குறீங்க. உண்டா இல்லையா? நல்ல காரியம்னா சொல்ல முடியாது. சொல்லுங்க. என்ன காரியம்னா சொல்ல முடியாது. சரி, ரைட். நல்ல காரியம்னு சொல்ல முடியாது. சரி, ஓகே. இதுக்கு மேல நீங்க பேசுங்க. என்ன விஷயமா கூப்பிட்டீங்க? சொல்லுங்க. இதுக்கு சொல்லுங்க. ஹலோ. நான் எனக்கு இது நீங்க ஹெல்ப் பண்ணி தந்தா நான் அதுக்கப்புறம் தான் காசு எல்லாம் தருவேன். எனக்கு நான் 2 பிள்ளைதான் உண்டு. 2 பொம்பளை பிள்ளைய. காசு எனக்கு ஒன்னும் அவசரம் இல்லம்மா. ஆமா, காசு எனக்கு ஒன்னும் அவசரம் இல்ல. சரிங்களா? காசு அவசரம் இல்லை. நீங்க நல்லா இருந்தா நான் நல்லா இருந்தா நான் தருவேன். நல்லா இருந்தா நான் தருவேன். சொல்றது கேளுங்க. காசு ஒன்னும் எனக்கு அவசரம் இல்ல. உங்களால எப்ப முடியுமோ அப்ப செஞ்சீங்கன்னா போதும். நான் உங்களுக்கு காசு கொடுக்கணும்னு சொல்லி கட்டாயமெல்லாம் படுத்தல. சரியா? இது வந்து முழுக்க தெய்வம். உங்களுக்கு பிளாக் மேஜிக்ஸ் இல்ல. சரி ஓகே. சரிங்களா? சொல்லட்டா? சொல்லுங்க. எனக்கு 2 பொம்பளை பிள்ளைய. நான் ஆசையோட 2 பிள்ளைகளையும் வளர்த்தேன். மூத்த பொண்ணுக்கு 25 வயசு. அந்த பிள்ளைய பிஎஸ்சி நர்சிங் படிக்க வச்சு 8-10 லட்சம் ரூபாய் படிக்க வச்சு, அவங்க அப்பா கல்ல மண்ண வந்து ரத்தம் சந்தி படிக்க வச்சு, அந்த பிள்ளை 2.5 வருஷம் ஒரு ஹாஸ்பிட்டல்ல சென்னையில வேலை செய்தா. வேலை செய்து பெரிய ஹாஸ்பிட்டல் ஆப்பல்ல அங்க வேலை செய்யும் போது அங்க ஒரு 2.5 வருஷம் வேலை செய்துட்டு அப்ப ஒரு பழக்கமே இல்ல. நல்ல பிள்ளையா வீட்டுக்கு வந்தா, முடிச்சிட்டு வந்தா. வந்துட்டு இங்க வெளிநாட்டு போய் எக்ஸாம் எழுதினா. எக்ஸாம் எழுதி அதுல பாஸ் ஆனா. சவுதி இப்போ பாஸ் ஆகி அப்போ அங்க இன்டர்வியூ செலக்ட் பண்ண இடத்துல ஒரு 3 மாசம் நீங்க ஏதாவது பக்கத்துல ஒரு ஹாஸ்பிட்டல்ல ஒர்க் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. அப்ப நான் சொன்ன ஒர்க் பண்ணுங்கன்னு சொன்ன பிறகு அவ ஒர்க் பண்ணிடாம நான் இன்னும் ரெஸ்ட் எடுக்கேன்னு சொன்னேன். அப்படி இருக்க நேரம் வந்து திடீர்னு ஒரு நாள் இந்த அவங்க அண்ணன்னா ஒரு பெரிய பட்ச மக்கள் ஒரு அண்ணன் அதுக்கு முன்னே கான்டாக்ட்ல கொஞ்சம் பேச்சு வச்சு எல்லாம் இருந்துரு. ஒரு பையனை கூட அங்க வேலை பாக்கியவனை கூட இப்படி எனக்கு அந்த அண்ணனை கூட்டிட்டு நாங்க அந்த வேலை செய்த ஹாஸ்பிட்டல்ல இந்த ஆன்ஜியோ பண்ணிட்டு வரேன்னு சொல்லிட்டு போனேன். அப்ப அந்த அண்ணன் 7 நாள் அங்க நிறைய நாள் இருந்தேன். இடையில ஆபரேஷன் முடிஞ்ச உடனே இவ வந்தா. வந்துட்டு 3ஆம் நாள் பின்ன என்ன அப்பல கூப்பிடியாங்கன்னு சொல்லிட்டு போனேன்.
ம். போயிட்டு அந்த பையனை கூட லீவ் எடுத்துட்டு அங்க போய் தங்கியதும் இடிக்கதமா இருந்து பிறகு ஒரு நாள் ஒரு 10-15 நாளை உள்ள போயிட்டா. அந்த பையனை கூட போயிட்டா. நாங்க பிள்ளைக்கு எதிர்பார்ப்ப எல்லாம் அந்த பிள்ளை தான். என்ன ஒரு பொண்ணு இருக்குது, அந்த பிள்ளையும் படிச்சுட்டு இருக்கு. அந்த பிள்ளைய எல்லாம் எதிர்பார்ப்போம். வெளிநாட்டுல 1 லட்சம் ரூபாய் சேலரின்னு சொல்லி இருந்து அந்த இதெல்லாம் நான் ஏற்பாடு பண்ணி வச்சு அப்படின்னா இவா நான் எக்ஸாம் எழுதியில வெளிநாட்டுக்கு போறது டேட் அவ்வளோ அப்படின்னு எல்லாம் 2 லட்சம் அங்க ரூபாய் கட்டினேன். அங்க ஆச்சு எக்ஸாமுக்கு எல்லாம். இங்க வெளிநாட்டுக்குன்னு 1 லட்சம் கட்டின 3 லட்சம். இப்ப அவ படிச்சதெல்லாம் படிச்ச கடன் என்ன இருந்த பிள்ளை ஒண்ணும் தெரியாம போச்சு. அதான் இந்த பிள்ளை எப்படி போச்சோ இந்த முகமாத்து போல அவன் என்ன செய்யான்னா ரூம்ல கொண்டு போய் யூஸ் பண்ணிருக்கேன். யூஸ் பண்ணிட்டு அவ பிரெக்னென்ட் ஆகிருக்க. அத நம்பி போனாலோ அல்லது அவளை மேஜிக் பண்ணி கொண்டு போனானோ அதான் இதான் அதர் காஸ்ட் வேற காஸ்ட். அந்த பையனு வீடு கூட கிடையாது. ஒரு வீடு கூட கிடையாது அந்த பையனுக்கு. நாங்க அட்ரஸ் பார்த்து வீட்டுக்கு எல்லாம் பார்த்தோம். ஒரு குச்சில் போல ஒரு ஹாஸ்பிட்டல்னா குறைஞ்ச பிளாஸ்டிக் ஹாஸ்பிட்டல் போல குச்சில் போல கட்டி வச்சிருக்கு. அதுக்கு ஒரு டோர் இல்ல, டோருக்கு ஒரு துணி தான் போட்டுருக்கு. அப்படிப்பட்ட பையனை கூட போயிருக்க. அதான் அந்த பிள்ளை எனக்கு அதை நான் இந்த யூடியூப எல்லாம் பார்த்தேன். எனக்கு ஒரு விடுதலை கிடைக்குமா, அந்த பிள்ளை வருமா, நான் வந்தா நான் ஏதாவது நான் உங்களுக்கு செய்யாம இருக்க மாட்டேன். இப்ப வந்து உங்களுக்கு அந்த புள்ள உங்களை தேடி வரணும், அவ்வளவுதான், அப்படித்தானே? ஆமா, அந்த பிள்ளை என்ன தேடி வரணும். இப்ப வந்து கோர்ட்ல கேஸ் போட்டிருக்கீங்க ஐயா. இந்த கோர்ட்ல கேஸ் போட்டிருக்கீங்க. கேஸ் போட்டதுல வந்து அந்த எங்க ஊர் பக்கத்துல இருந்து அந்த ஊர்ல உள்ளவங்க அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல கான்டாக்ட் பண்ணா ஒருக்கா அவங்க சொல்லுவாங்களாம் கூட்டிட்டு வரேன், ஒருக்கா கூட்டிட்டு வர மாட்டேன், அந்த வீட்டுக்காரங்க சொல்லுவாங்களாம், பதில் கொடுப்பாங்களாம். அதனால சாட்டிஸ்ஃபை இல்லை. அதனால நாங்க வந்து மதுரை இந்த கிளை கோர்ட்ல வந்து இப்ப அப்பீல் பண்ணிருக்கு. அங்க போனா எப்படியும் அவங்கள வர விலைக்குதான் செய்யணும், கட்டாயம் வரணும். இன்னதான் கேஸ் ஃபைல் பண்ணிருக்கு. போய் 1.5 மாசம் அது கழிஞ்ச 27ஆம் தேதி போனவா. அந்த பிள்ளைய இல்லாட்ட எப்பவும் பேசிட்டு இருப்பா. அம்மான்னா உயிர், தங்கச்சின்னா உயிர். நான் மேரேஜ் பண்ணி போனாலும் என் தங்கச்சிய எங்க வீட்டுக்கு அம்மா அப்பா நான் பாப்பேன். வந்துட்டு நான் மேரேஜ் பண்ணி சொல்லிதான் நான் பண்ணுவேன், அவன்கிட்ட சொல்லிதான் பண்ணுவேன். வீட்டுக்கு காசு தருவேன். தங்கச்சியை எல்லாம் கொஞ்சம் இது செட்டில் பண்ணிட்டு தான் நான் மேரேஜ் பண்ணுவேன் சொல்லிட்டு இருந்தவா. இதுல போனான்னு எனக்கு தெரியல. இப்ப நான் பேசவே இல்லை, போன் எல்லாம் சுவிட்ச் ஆஃப். சரிம்மா, மனசு ஓடாதீங்க. உங்க பொண்ணை வர வச்சிடலாம், உங்களை தேடி உங்க பொண்ணை வர வச்சிடலாம். நீங்க எதுவும் கவலைப்பட வேண்டியதில்லை. ஒரு விஷயம், அந்த பொண்ணுடைய போட்டோ அனுப்ப முடியுமா? நீங்க எதோ தப்பா நினைக்கலன்னா நான் எதோ மிஸ்யூஸ் பண்ணிட மாட்டேன், சரிங்களா? அந்த பொண்ணுடைய போட்டோ அனுப்புனீங்கன்னா, ஏன்னா அந்த பொண்ணுடைய போட்டோ அனுப்புனாதான் அப்போ வந்து ப்ராப்பரா அதை பார்த்துதான் என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத நான் பார்க்க முடியுமா? சரிங்களா? நீங்க எதை தப்பா நினைச்சிட வேண்டாம். எந்த காரணத்தை கொண்டும் நான் மிஸ்யூசிங் பண்ணிட மாட்டேன், சரிங்களா? உங்க கணக்கு சொன்ன முடிஞ்ச உடனே உங்க போட்டோ நான் உங்களுக்கு ரிட்டர்ன் ரீசெண்ட் பண்ணி அதை டிலீட் பண்ணி விட்டுருவேன், வச்சுக்க மாட்டேன், சரிங்களா? இந்த மாதிரி நிறைய வரும் என்கிட்ட. அப்போ வந்து நம்ம செட்ல தான் ஃபுல்லா இதாயிக்கும், ஸ்டோரேஜ் ஆயிரும். அதனால அவங்களுக்கு ரிசல்ட் சொல்லி முடிச்ச உடனே இப்போ வந்து நான் வந்து அதை டிலீட் பண்ணி கிளியர் பண்ணி வச்சிருவேன், சரிங்களா? இப்போ ஜஸ்ட் நான் நீங்க கூப்பிடுறதுக்கு முன்னாண்ட ஸ்ரீலங்கால இருந்து ஒரு பொம்பளை புள்ள போன் போட்டுச்சுமா. அது உங்களுக்கு நான் இப்போ இது உங்களுக்கு ஆண்ட்ராய்டு செட்டா சின்ன செட்டா? ஆண்ட்ராய்டு தான். அப்போ வேற ஒரு இதுல தான் அனுப்புவேன், வேற ஒரு நம்பர்ல தான் அனுப்பினாரு. சொல்லுங்க. இது உங்களுக்கு ஆண்ட்ராய்டு செட்டா இருந்தா அப்ப அந்த பொண்ணு கிட்ட என்ன பேசுனேன் அப்படிங்க, அந்த லேடிஸ் கிட்ட என்ன பேசுனேங்கிறது வந்து உங்களுக்கு வாய்ஸ் ரெக்கார்டு நான் அனுப்பிடுறேன், கேட்டுக்கோங்க, சரிங்களா? இல்ல வேற ஒரு நம்பர் அனுப்பி சென்ட் பண்ணி தரேன். இந்த நம்பர் வேற ஒரு நம்பர், அதுல தான் வாட்ஸ்அப் இருக்கு. ஓகே நீங்க அனுப்பிடுங்க. அந்த நம்பர்ல இருந்து எனக்கு ஒரு மிஸ்டு கால் விடுங்க, வாட்ஸ்அப்ல வந்து போட்டோ அனுப்பிவிடுங்க. நான் ப்ராப்பரா பார்த்துட்டு என்னன்ட்டு உங்களுக்கு நீங்க எதுன்னு நீங்க அங்க இருந்து உங்க ஊர்ல இருந்துட்டு நீங்க உங்க சரௌண்டிங்ல இருந்துட்டு என்ன பண்ணணும் வைக்கணுங்கிறது நான் சொல்றேன். அதை மட்டும் நீங்க செஞ்சீங்கன்னா போதும், தன்னால புள்ள உங்களை தேடி வந்துருவா, சரியா? நம்பலாம் இல்லையா? நடந்ததுக்கு அப்புறம் நடந்துச்சுன்னா நீங்க நம்பலாமா வேண்டாமாங்கிறது நீங்க கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. சரி நான் நம்பி சரியா என்ன இது என்ன வழிபாடு?
இந்து கோயில் தான்மா. ஆமா, இந்து கோயில். அதான் என்ன என்ன கடவுள்? என்ன கடவுள்னா அப்போ திருப்பதி பாலாஜி கோயில். ஓகேவா? அதுதான் என்னோட குல தெய்வம். ம் ம் சரிங்களா? ம் சரி சரி. நாங்க நானுங்க எல்லா அச்ச- கடவுள்கிட்டையும் வாங்கி ஒரு இந்து கோயில சிவன்கிட்ட போய் வேண்டிய இந்த இல்ல 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 பைரவர்கிட்ட இல்ல போய் இல்ல 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 உங்களுக்கு நீங்க அந்தந்த தெய்வத்துக்கு கிட்ட நீங்க போய் முதல்ல வச்சுட்டு வந்திருக்கலாம். எந்த எந்த பிரச்சனைக்கு எந்த தெய்வம் சரி பண்ணுங்கிறது ஒரு கணக்கு இருக்குங்க. ஆ சரி சரி. சரிங்களா? நான் உங்களுக்கு சொல்றேன், அதே மாதிரி நீங்க செய்யுங்க. ம் கண்டிப்பா அதாவது பாக்குறேன் முதல்ல என்ன புள்ள வெளியே இதானதுக்கு நேரங்காலமா இல்ல ம் அத ஒண்ணு நேரங்காலமா இல்லைன்னா அந்த புள்ளையோட விதியா இல்லைன்னா பிளாக் ம் மேஜிக்ல ஏதாவது லாக் ஆயிருக்குதா, இந்த மூணும் பார்க்கணும். நீங்க போன்ல பிள்ளைக்கு அட்ரஸ் இது இல்ல ஒரு நிமிஷம் நீங்க பிள்ளைக்கு இது வந்து திருவோணம் திருவோணம். இல்ல 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 அத வேண்டியது ம் இல்லம்மா, அது ம் வேண்டியது இல்ல. நம்ம ம் தெய்வம் தானே. நட்சத்திரம் அது சரி ஜாதகம் அது இது பார்க்க வேண்டியது இல்ல. சரி நட்சத்திரம் சரி மாதிரிலாம் பார்க்க ஓகே. வேண்டியது இல்ல. தெய்வம் தானே இது முழுக்க. ஆம் தெய்வத்துக்கு ஆம் அப்புறம் தான் ஆமா. எல்லாமே ம் எல்லாமே. ஆமா. ம் ம் ஓகேங்களா? சரி சரி. நான் ஓகே. உங்களுக்கு ம் அதாவது ஜென்ரலா இதுலயும் பார்க்கணும். பிளாக் மேஜிக்ல ஏதாவது லாக் ஆயிருக்கான்னு பார்க்கணும். அதாவது ம் டைம் டைம் சரியில்லையான்னு பார்க்கணும். இல்ல ம் விதியான்னு ம் பார்க்கணும். இந்த மூணும் பார்த்து தான் நான் நான் சொல்ல முடியும். நீங்க போன்ல சரி எங்கிருந்தோ சரி. இருங்க 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 இருங்க. நான் ம் சொல்றது நல்லா ம் கேட்டுக்கோங்க. சொல்லுங்க. நீங்க ம் போன்ல ம் எங்கிருந்தோ கேக்குறீங்கன்னு சொல்லி ஏதோ ஒரு பொய் சொல்லி நான் உங்களை ஏமாத்திட முடியாது. ஓகேங்களா? சரி. ம் ம் என்ன உண்மையோ அதை மட்டும் கிட்டத்தட்ட கிட்டத்தட்ட ம் யூடியூப்ல அருள்வாக்கு சாமின்னு ம் போடுங்க. ம் ஓகேவா? அப்படி போட்டு தான் நான் பார்த்தேன். அப்படி இதுல ஆ, தான் ஒரு நம்பர் வந்து ஆ, நான் அது- எனக்கு அது- அதுல பாருங்க வருத்தத்தினால அதுல ம் பாருங்க கிட்டத்தட்ட அதுல பாருங்க ம் கிட்டத்தட்ட கிட்டத்தட்ட ம் 500 ஆடியோ ம் 540 இது இருக்குது, அப்லோட் பண்ணிருக்கிறேன். ம் ம் எல்லாமே இந்த போன்ல கேட்டவங்க தான். யார் ஒருத்தர் ம் முகத்தையும் நான் பார்த்தது இல்லம்மா. சரி சரி. சரிங்களா? எல்லாருமே ம் போன் ஆ போன் யூடியூப்ல ம் பார்த்து கான்டாக்ட் ஆனவங்க தான் எல்லாருமே. ம் கேட்கும்போது ஃபர்ஸ்ட் கால் கேட்கும்போது உங்க பேர் என்னன்னு கேட்டு தெரிஞ்சுக்குவேன். மறுநாள் கூப்பிடுங்க. சில ப்ரொசஸர் ம் எல்லாம் இருக்குது. ஹிந்துவா இருந்தா முதல்ல பேர் கேட்டு தெரிஞ்சுக்குவேன். இந்த மாதிரி அதில் எலுமிச்சை பழத்தை வச்சுட்டு என்னை கூப்பிடணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கணக்கு இருக்கு. உங்களுக்கு அந்த ம் அந்த ஹிந்து அது அதர் கம்யூனிட்டிங்கும் போது ஃபார்மாலிட்டிஸ் வேற. ஆ ஆ சரிங்களா? நீங்க கிறிஸ்டியன் அப்படிங்கும்போது அம்மா நம்ம ம் கிறிஸ்டியனு ஹிந்து முஸ்லீம் எல்லாருமே ம் கும்பிடுறது தெய்வத்தை ம் தான். ம் நம்ம கும்பிடுறது தெய்வம் தானே. ஆமா. ம் இறைவான் தானே கேட்டுக்கிறோம் நம்ம. ஆமா. எல்லாம் ஒரே காடு தான். அது அததான் பேர் வேற வேற. அதுதான் ம் நீங்களா இருந்தாலும் நானா இருந்தாலும் அந்த ம் மதத்துக்காரனா இருந்தாலும் ம் கூப்பிடுறது ம் இறைவனை தான். ம் இல்லையா? மதங்கிறது ம் நம்மளை பொறுத்து தான். சரிங்களா? இது வந்து புதுக்கோட்டை போட்டுறது இதுல. புதுக்கோட்டையில இருந்து ஒருத்தர் பேசியிருக்கிறாங்க. இல்ல இல்ல அருள்வாக்கு இது என்னது உங்களுக்கு இது யூடியூப் அருள்வாக்கு ஜஸ்ட் அருள்வாக்கு சாமின்னு தான் வரும். அருள்வாக்கு சுவாமியா? ம். அது புதுக்கோட்டையில இருக்கு. புதுக்கோட்டை. அருள்வாக்கு சுவாமி ஜின்னு போட்டுருக்கு. ஓகே. அதானா? சுவாமிஜி வரும், குரு. இல்ல இருங்க ஒரு நிமிஷம். அதுல ம் டிசைன் பாத்தீங்கன்னா மெடிடேஷன் பண்ற ம் மாதிரி டிசைன் தெரியும் பாருங்க. ஒயிட் கலர்ல உட்கார்ந்துட்டு பின்னாண்டு லீஃப் இருக்கிற மாதிரியும், முதுகு இல்ல பின்னாண்டு பேக்ரவுண்ட்ல இலை இருக்கிற மாதிரியும், முன்னாண்ட ம் உட்கார்ந்து மெடிடேஷன் பாக்குற மாதிரி ஐடென்டி. அது என்னோட ஐடி. இல்ல இது வந்து எல்லோ கலர் வேஷ்டி போட்டுருக்கு. சரி விடுங்க. உங்களுக்கு நீங்க வாட்ஸ்அப் நம்பர் அனுப்புங்க. ஆ சரி சரி. நான் யூடியூப் லிங்க் அனுப்புறேன். ஆ சரி சரி ஓகே. அந்த லிங்க் ஓபன் பண்ணீங்கன்னா அப் டு பாட்டம் எல்லாமே நான் ஆ சொல்லிக்கிறது எல்லாமே அதுல ஆ லிங்க் ஓபன் பண்ணீங்கன்னா எல்லாமே வந்துடும். சரி சரி. லிங்க் அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா அடுத்தடுத்து நான் பண்ற அப்டேட்ஸ் எல்லாம் வந்துட்டு இருக்கும். ம் சரி சரி. சரிங்க. நீங்க வாட்ஸ்அப்ல நம்பர் ம் மெசேஜ் ம் சரி. வாட்ஸ்அப் அப்போ நம்பர். நீங்க பாருங்க பார்த்து இன்னும் பார்த்து சொல்லுவீங்களா? என்னம்மா இன்னும் சொல்லுவீங்களா பார்த்து? சொல்லுவீங்களான்னு இன்னும் கேக்குறீங்களா? பார்த்து ஆமாம் இன்னும் அதான் இன்னும் எப்படின்னு சொல்லுவீங்களான்னு பார்த்து அந்த கண்டிப்பா பொண்ணுக்கு. ஆ கண்டிப்பா சொல்லுவேம்மா. ஜஸ்ட் நீங்க போட்டோ ம் அனுப்பிவிட்டா போதும். சரிங்களா? ம் சரி. இப்போ ஆ சரி சரி. ரீசனா ஒரு பையன், ஒரு 15 வயசு பையன் மெட்ராஸ்ல ம் பையனை காணோம். பையன் ஆள் இல்ல. ம் ம் அவங்க அம்மா லைன்ல வர்றாங்க சாமி இந்த மாதிரி.
அம்மா பையனுடைய கேரக்டர்ஸ் அவங்க அப்பா கிட்ட நான் ஜென்ஸ் யாராவது இருந்தா பேச சொல்லுங்க வீட்டில் அப்படிங்கும்போது அவங்க அப்பா கிட்ட கான்டாக்ட் ஆகுறேன். அவங்க அப்பாவுக்கு ஃபோன் பண்ணிட்டு அண்ணா நீங்க வந்து உங்க வீட்டு அம்மா கான்ஃபரன்ஸ்ல லைன் போடுங்க அப்படின்னு சொல்லி கான்ஃபரன்ஸ்ல கனெக்ட் பண்ணி தான் அதில் பேசியிருக்கிறேன். அது வந்து இது வந்து இதுங்க ஊர் பேர் திருவெற்றியூர், மெட்ராஸ் அந்த ஏரியா. ஓகேங்களா? அதுவும் அப்லோட் பண்ணியிருக்கிறேன். அதையும் கேட்டுக்கோங்க. பையனை காணும் அப்படின்னு சொல்லி சில இதெல்லாம் சொன்னேன், இந்த மாதிரி பண்ணுங்க அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி இறந்து போயிட்டாங்க, யாராவது இறந்து போயிட்டாங்கன்னா அவங்க எப்படி இறந்தாங்க வச்சாங்கன்னு கூட தெரியாம போயிடுச்சுன்னா அந்த மாதிரி இதுக்கெல்லாம் வந்து நான் போன்லயே சொல்லிடுவேன். நம்மளை பொறுத்தளவுக்கு முழுக்க முழுக்க தெய்வம் தாம்மா. சரிங்களா? நீங்க போட்டோ அனுப்பி உள்ள இடம் எல்லாம் போய் பாக்கி எனக்கு ஒரு நிம்மதி இல்ல இருங்கம்மா நீங்க வருத்தப்பட வேண்டாம். இப்போ அம்மா இப்போ நீங்க கும்பிடுற தெய்வம் ஜென்ஸ் தெய்வம், ஓகேவா? ஆண் தெய்வம் நீங்க கும்பிடுறது கரெக்டா இல்லையா? நான் இப்போ இப்போ ஒரு 4 வீக்கா வந்து சிவன் கோயிலுக்கு போவேன். 4 வீக்கா நீங்க சிவன் கோயிலுங்க போறீங்க, ஓகே. உங்க கம்யூனிட்டியில கிறிஸ்டியன்ஸ் கம்யூனிட்டியில நீங்க கும்பிடுற தெய்வம் வந்து ஜென்ஸ், ஓகேவா? இப்போ அவர் சொல்லாம எனக்கு எப்படி தெரியும்? ஓகேவா? நான் உங்ககிட்ட கேட்கறேன்ல, கன்ஃபார்ம் பண்ணி கேட்கறேன். அம்மா நீங்க கும்பிடுற தெய்வம் ஜென்ஸ் அப்படின்னு நான் சொல்லும்போது நீங்க சிவன் அப்படிங்கிறீங்க. சிவன் ஓகே. உங்க கம்யூனிட்டி வழியா நீங்க கும்பிடுறதுன்னு கேட்டா உங்களுக்கு வந்து ஆண் தெய்வம் தான் சொல்லும்போது நீங்க ஆமான்னு சொல்றீங்க இல்லையா? இது எனக்கு எப்படி அம்மா தெரியும்? ஜஸ்ட் நான் என்ன பார்த்தது இல்ல. நீங்க என் போட்டோவாவது நீங்க யூடியூப்ல பார்த்திருப்பீங்க. உங்களை நான் பார்த்ததே இல்ல இல்லையா? அப்படிங்கும்போது நீங்க கும்பிடுற தெய்வம் எனக்கு எப்படி தெரியும் சொல்லுங்க? சரிங்களா? வாட்ஸ்அப்ல போட்டோ அனுப்பிவிடுங்க. அது என்ன நடந்திருக்குன்னு நான் பார்த்து சொல்லிடுறேன். அதுக்கு தகுந்த மாதிரி என்ன பண்ணணுமோ அதை பார்த்து சொல்றேன். அது நீங்க இருக்கிற லிமிட்லயே நீங்க அதை பண்ணிக்கலாம். சரிங்களா? நீங்களே பண்ணிக்கலாம். பிளாக் மேஜிக் சைட்ஸ் எல்லாம் போக வேண்டியதே இல்லை. ஓகேங்களா? நீங்க உங்க சர்ச்சில் வச்சு பண்ணிக்கலாம். உங்க தெய்வம் பேசுதா, இந்து தெய்வம் பேசுதா, அது அப்ப பார்க்கலாம். சரிங்களா? ரைட்டுமா, நன்றிம்மா. வச்சுட்டுங்களா? வாட்ஸ்அப் நம்பர்ல இருந்து ஒரு மிஸ்டு கால் விட்டுருங்க. சரி.